அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு யோக சூத்திரம் சாதனா பாதம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல கடந்த வகுப்புகள்ல 39 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைக்கு 40வது சூத்திரத்திலிருந்து பார்க்கலாம். சௌச்சாத் ஸ்வாங்கஜுகுப்சா பரைர சம்சர்கா அப்படிங்கிறார். அதாவது தன்னுடல் பிறருடல் விளக்குவதே சுத்தம் அப்படிங்கிறார். அதாவது தங்கள் உடம்போடும் மற்றவர்கள் உடம்போடும் விலகி நிற்பது அப்படின்னு சொல்றார். அது எப்படிங்க நம்முடைய உடம்புல இருந்து விலகி நிற்க முடியும்? மற்றவர்கள் உடம்புல இருந்து வேணா நம்ம விலகி நிற்கலாம். நம்முடைய உடம்புல இருந்து எப்படி விலகி நிற்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு வருது. இப்ப நமக்கு நம் உடம்போடு உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சிந்தித்து பார்க்கணும். இப்ப பெரும்பாலானவர்களுக்கு அவங்கவுங்க உடம்புல ரொம்ப அபிமானம் இருக்கும். தங்கள் உடம்பை ரொம்பவும் நேசிப்பார்கள். நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்வார்கள். ஆண்களாக இருந்தால் கண்ணாடி முன்பு நின்று கையை முறுக்கி என்னுடைய 6 பேக் வயிறு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி மகிழ்வார்கள். இன்னும் சில பெண்களாக இருந்தால் முகத்தை பார்த்து பார்த்து ரசிப்பார்கள். அந்த நடிகையை போல இல்லையே என்று கவலைப்படுவார்கள். தாங்கள் அழகாக இல்லை என்பதனால் தன்னை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுவார்கள். அதனால் அடிக்கடி முடியை ஒழுங்கு செய்வார்கள், டை அடிப்பார்கள், பவுடர் பூசுவார்கள், கண்மை போடுவார்கள், உதட்டு சாயம் பூசுவார்கள். இதில் ஏதாவது செய்து மற்றவர்கள் தன்னை பார்த்து அழகாக இருக்கிறாய் என்று கூற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இதுதான் பெரும்பாலானவர்களுக்கு தங்கள் உடல் மீது இருக்கின்ற அபிமானம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப உடல் தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, புறத்தில் நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். உடல் தூய்மை அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு உடம்புல முன்னாடி பவுடர், முகத்துல எல்லாம் பவுடர் போட்டுக்கிட்டு சுத்தபத்தமா இருந்தா உடல் தூய்மை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பதஞ்சலி இங்க உடல் தூய்மை அப்படின்னு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மலக்குடல் இருக்கு இல்லையா, மலக்குடலும் நுரையீரலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சாப்பிட்டுருவாங்க, கண்டதை சாப்பிட்டுருவாங்க, எண்ணெய் பதார்த்தங்கள் அது இதுட்டு கண்டதை சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டுல இருக்கிற கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணும், உடம்புடைய கழிவு மண்டலங்களான பெருங்குடல்ல போய் தங்கிக்கும். எல்லாமே டைஜஷன் ஆகி அது ஒரு மலமாக மாறி உடலுடைய பெருங்குடல்ல போய் தங்கிக்கும். அப்ப உடல்ல பெருங்குடல் தங்கி கொண்டிருக்கின்ற அந்த கழிவுகளை ஒரு நாளைக்கு ஒரு தடவை டாய்லெட் போயிட்டு வந்தா போதும் அப்படிங்கிற மனப்பான்மையில இருப்பாங்க. ஆனா அது சிலருக்கு சரியாகவும் போகாது, மலச்சிக்கலும் இருக்கும். அதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வெளியே மட்டும் குளிச்சு சுத்தபத்தமா இருப்பாங்க. அதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா குளிச்சுட்டு பட்டையும் போட்டுக்குவாங்க, கொட்டையும் போட்டுக்குவாங்க. ஏன்னா ஒரு மேல பாக்குறதுக்கு தான் சுத்தபத்தமாக இருக்கிறேன் என்பது போல காட்டிக் கொள்வார்கள். குளித்து விட்டு முகத்தில் பவுடர் போட்டுக் கொள்வார்கள். ஆனால் இதெல்லாம் உடல் தூய்மை அல்ல அப்படின்னு பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா உண்மையிலே உடல் தூய்மை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறத்தில் குளிப்பது மட்டும் இல்லாமல் மலக்குடலில் உள்ள மலங்களை வெளியேற்ற வேண்டும், நுரையீரலில் சளி சேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், உடல் கழிவுகள் உடலுக்குள்ளே இல்லாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வதுதான் உண்மையான உடல் தூய்மை அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறார். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உடல் தூய்மை அப்படின்னா வெளியே புறத்துல குளிச்சுட்டா போதும், நம்ம சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. ஏன்னா மலக்குடல் தூய்மையாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இப்ப என்னதான் ஒருத்தர் குளிச்சுட்டு கழுத்துல பட்டையும் நெத்தியில பட்டையும் போட்டுக்கிட்டு வந்தாலும் கூட அவர்கள் பக்கத்துல போன உடனே அவருடைய வியர்வை நாற்றம் இருக்கு பாருங்க, அது குடல்ல பிடுங்கிட்டு வாந்தி வர்ற மாதிரிலாம் இருக்கும். பெரும்பாலானவர்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா நான் குளிச்சுட்டு தாங்க வந்தேன், ஆனா என்னன்னு தெரியல, ஸ்வெட்டிங் ஆகுது, ஆனா வேர்வை ஸ்மெல் வருது அப்படிம்பாங்க. ஏன் ஸ்மெல் வருதுன்னா உள்ள சுத்தம் இல்லை, உடலுக்குள்ளே மலக்குடல் சுத்தமாக இல்லை, நுரையீரல் சுத்தமாக இல்லை. அப்ப நம்ம உள்ளேயும் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். புற தூய்மை மட்டும் பார்க்க கூடாது, உடலுக்குள்ள இருக்கிற தூய்மை, அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் வள்ளுவர் சொல்றாரு. அது மனதிற்கு. ஆனா உள்ள உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தமும் நுரையீரலுக்குள்ள இருக்கிற சுத்தமும் மிக மிக முக்கியம். அதையும் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும்.
அப்ப இங்க ஆரோக்கியம் என்பது நம்முடைய உடலையும் மனதையும் சார்ந்து இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதாக நினைச்சுக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வாயை மட்டும் கட்ட மாட்டாங்க. உடற்பயிற்சிகள் பண்ணுவாங்க. ஆனா வாயை கட்டாம கண்டதை உள்ள சாப்பிடும்போது அது கழிவுகளாக கழிவு மண்டலத்துல போய் சேர்ந்து அது என்ன பண்ணும், மலக்குடலையும் நுரையீரலையும் கெடுத்துடும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் உண்மையிலே தூய்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்கள் வயிறு சுருங்கி பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த வயிறு சுருங்கி அழகாக இருக்க வேண்டும் என்பது நினைப்பது வந்து எதற்காக? ஆரோக்கியத்திற்காக இல்லை, தன்னுடைய அழகுக்காக. பாக்குறதுக்கு அவர் ஹேண்ட்ஸமா இருக்க 4 பேர் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் அந்த வயிறை வந்து சுருக்கமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, ஆரோக்கியமாக இருப்பதற்காக வயிறை வந்து நான் சுருக்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு கருத மாட்டார்கள். அப்புறம் பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுவாங்க, எதையாவது வெட்டி ஒட்டி அழகாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய முகத்திலையும் முடியிலையும் இமைகளிலும் எதையாவது ஒண்ணு வெட்டி சுத்தப்படுத்தி பார்ப்பதற்கு, முகம் பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு வசீகரம் பண்ண மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவார்கள். இன்னும் சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த உடல் உபாதை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, அதற்கு என்ன பண்றது அப்படின்னு அதுக்குண்டான பயிற்சிகளும் முயற்சிகள் செய்வார்கள். ஆனால் வாய் மட்டும் கட்ட மாட்டார். இதுதான் பிரச்சனை. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வியாதியை பற்றி சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப இங்க பதஞ்சலி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த உடல் அபிமானம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் அபிமானம், ஒன்று தன்னுடைய அழகு, இல்லைன்னா தன்னுடைய ஆரோக்கியம். இந்த மாதிரி 2 விஷயங்கள்ல மனிதர்கள் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நிறைய பேருக்கு வயசாயிடுச்சுன்னு கவலை, முடி நரைக்குதுன்னு கவலை, முகத்தில் சுருக்கம் விழுகுதுங்கிற கவலை. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. ஏன்னா இதை உடம்பை பற்றியே கவலை, பெரும்பாலான உடம்பை பற்றிய கவலை தான் மனிதர்களுக்கு. அப்புறம் வயசாக வயசாக ஞாபகம் குறையுது, ஞாபக சக்தி தவறுது அப்படின்னு கவலை. பெண்களுக்கும் அப்படிதான், வயதானால் எங்க கணவருக்கு தன் மீது அன்பு போய்விடுமோ அப்படின்னு கவலை. இது மாதிரி எல்லாருமே இந்த உடல் சார்ந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே தவிர, உண்மையில் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற தன்னுடைய உண்மை சொரூபத்தை அறிந்து கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம் உடல் தான் நம்மை அலைக்கழிக்கின்றது. நமது சிந்தனை எப்போதும் அந்த உடலையே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் யோகிகள் தங்கள் உடலை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை அது வேறு எவருடைய உடலோ என்று தள்ளி நின்று பார்ப்பார்கள். இங்க பதஞ்சலி இந்த சூத்திரத்தை தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சௌச்சாத் சுவாங்கஜுகுப்சா பரையர சம்சர்கா, தன்னுடல் பிறருடல் என்று பற்று விலகுவதே தூய்மை அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறார். அப்ப அந்த உடல் மேல் இருக்கின்ற பற்று விலகுகின்ற பொழுதுதான் அது உண்மையான தூய்மையாக கருதப்படுகின்றது. யோக சாதனத்திலே அதுதான் உண்மையான தூய்மை. ஆனா யோகிகள் அப்படி பார்க்கும்போது, அப்ப இந்த உடலை பத்தியே அவசியம் இல்லாம கவலைப்படாம இருப்பாங்களான்னா, அந்த உடலை உதாசீனம் செய்ய மாட்டார்கள். உடல் என்பது அவர்களுக்கு செயலாற்ற வந்துள்ள ஒரு கருவி அப்படிங்கிற தெளிந்த ஞானம் இருக்கும் அவர்களுக்கு. ஏன்னா இந்த உடலை கொண்டுதான் நான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன், இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருவி என்பதிலே தெளிந்த ஞானத்திலே இருப்பார்கள். ஆனால் அதன் மீது பற்று வைக்க மாட்டார்கள். அந்த உடல் எப்படி இருக்கின்றதோ அதன் போக்கில் இருக்கட்டும் என்று அந்த உடலை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். சுத்தம்ங்கிறது இங்கே அவர்களை பொறுத்தவரை எப்படி, உடலுக்குள்ளே மலக்குடலையும் நுரையீரலையும் தூய்மைப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா அதுல அசுத்தங்கள் உண்டாகிவிட்டால் புறத்திலேயே நாற்றம் அடிக்கும் உடல் மேல அப்படின்ட்டு உடலுக்குள்ளே வந்து தூய்மையை பராமரிப்பதிலும் அதிக அக்கறை செலுத்துவார்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகிகளுடைய நிலைதான் உண்மையான உடல் தூய்மைக்கான நிலை அப்படின்னு இந்த சூத்திரத்துல பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார், இந்த 40வது சூத்திரத்தில். அடுத்தது 41வது சூத்திரம். சுத்தவ சுத்தி சௌமனஸ்யை காக்கிரியேந்திரிய ஜயா அதமர்சன யோக்கியத்வானிச்ச அப்படிங்கிறார். அதாவது உயர் மனம், ஒரே கவனம், புலனடக்கம், இந்த 3ம் ஆன்ம தரிசனத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறார். அதாவது உயர்ந்த மனம், மனதினுடைய உயர் பரிமாணம், ஒருமித்த கவனம், புலனடக்கம், இதுதான் ஆன்ம தரிசனத்துக்கான வழி அப்படின்னு இந்த சூத்திரத்தில் சொல்றார். 41வது சூத்திரம். இப்ப மன தெளிவு பிறக்கின்ற பொழுது மனதில் ஒரு துள்ளலான மகிழ்ச்சியும் ஒருமித்த மனநிலையும் புலன்களை வெற்றி கொள்ளுதலும் நிகழும். இப்ப கடந்த சூத்திரத்தில் என்ன பார்த்தோம், நமக்கும் நம் உடலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்த்தோம். ஏன்னா உடல் தூய்மை இல்லாததுனால
அந்த உடல் தூய்மைங்கிறது உள்ளேயும் இல்லாததுனால நம்மிடத்திலே பலவிதமான தொந்தரவுகள் வந்து நோயாக மாறி அது இன்னும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக மாறிவிடும். மேலும் அந்த உடல் அபிமானம் ஆன்மாவை அறிவதற்கான மிகப்பெரிய தடையாக மாறிவிடும் என்கிறதை நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த உடலை நினைத்து பெரும்பாலும் நாம் பெருமிதம் கொள்கிறோம், அல்லது இந்த உடல் சரியில்லை என்று அதை சரிப்படுத்த ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய உடலை நாமே ஏற்றுக்கொள்ளாத போது அதை மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இப்ப மற்றவர்கள் நம்மை வெறுத்து விடுவார்களோ என்று பயப்படுகிறோம். இந்த உடலை மேலும் மேலும் மெருகு ஏற்றுவதற்காக பாடுபடுகிறோம். சரி, அது ஒரு புறம் இருந்தா நம் உடலை நாம் சரியில்லை என்று வெறுத்து ஒதுக்கும் போது இன்னொரு உடலை தேடுகிறோம். அது எந்த மாதிரி வகையில தேடுறோம்? அதற்கு பெயர் காதல், அன்பு என்று கூறிக்கொள்கின்றோம். ஆக மொத்தத்துல ஏதேனும் ஒரு உடல் பற்று நம்மிடத்துல இருந்து கொண்டே இருக்கின்றது, உடல் சார்ந்த தேவை இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஒரு இடைவிடாத போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில மனசு என்ன பண்ணுது? இந்த உடலுக்கு தேவையான உணவு கூட மனதை பாதிக்கின்றது அப்படின்னு நம்ம கடந்த சூத்திரங்கள்ல பார்த்தோம். உண்ணும் உணவு கூட மனதை பாதிக்கும், அதனால தூய்மையான உணவைத்தான் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கடந்த சூத்திரத்துல பார்த்தோம். அப்ப நம்ம இந்த உண்ணும் உணவுல என்ன பண்றோம்? தினம் தினம் கண்டபடி உணவுகளை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உண்ணும் பொழுது அந்த உணவின் வாயிலாகவும் உடல் பாதிக்கப்படுகின்றது, மனமும் சலிப்புறுகின்றது. அப்புறம் என்ன சொல்றது? ஒரே மாதிரி உணவு தானா, மாற்றி மாற்றி உண்ண வேண்டும் அல்லவான்னு மனசு ஆசைப்படுது. அப்ப தினம் தினம் உணவை மாற்றி மாற்றி உண்ண ஆசைப்படுவதனால என்ன ஆகுது? உண்பதற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது, ஆனால் உடம்பு ஏற்றுக்கொள்ளாமல் வயிற்றுக் கோளாறுகள் வந்து விடுகின்றன. அப்ப இந்த உடம்பு மனம் எனும் இந்த இரண்டுக்கும் இடையில் நடக்கும் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம். பெரும்பாலான சமயம் இதை நாம் அறிவதில்லை அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு. இப்ப பெரும்பாலும் விளம்பரங்களை பார்க்கிறோம், அதுல அழகு சாதன பொருட்கள், உடைகள், அலங்கார பொருட்கள் எல்லாம் பார்த்த உடனே அதை நம்ம வாங்க வேண்டும்ங்கிற ஆசை வந்து விடுகின்றது. அப்புறம் நிறைய இந்த சினிமா திரைப்படங்கள், டிவி சீரியல்கள்ல பார்க்கும்போது காதலன் காதலனுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறோம், அது மாதிரி நாமளும் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்து விடுகின்றது. அப்புறம் கதைகள், திரைப்படங்கள் மூலமாக இந்த மனமும் உடலும் அந்த விஷயங்களில் சிக்கிக் கொள்கின்றது. சிக்கிக்கொண்டு அது மாதிரியே நாம் செய்ய வேண்டும். இப்ப சினிமா நடிகை ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரா, ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு வரானா அது மாதிரியே நாமளும் மாறணுங்கிற எண்ணம். சினிமா நடிகன் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு வரான், ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு வரானா அது மாதிரியே நாமளும் போட்டுக்கொள்ள வேண்டும்ன்ற எண்ணம். அப்ப இன்னொருத்தர் உடலை பார்த்து, இன்னொருத்தருடைய அழகை பார்த்து நம்மையும் நாம் அது போல அழகுபடுத்த வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இது நமக்கு எப்படி உண்டாகுது அப்படின்னா, நாம் பார்க்கின்ற புலன்களுடைய காரணத்திலே. ஏன்னா எது மாதிரி விஷயங்கள் கண் பார்க்குதோ அதன் மீது பற்று வைத்து விடுகின்றது. அதன் அடிப்படையிலே மனசு என்ன பண்ணுது? அதை ஆசைப்பட்டு அடைய விரும்புகின்றது அப்படிங்கறது இங்க சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இந்த மனம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா புலன்களுடைய அடிப்படையில தான் இயங்குறதுங்கிறதுனால, இந்த கண்ணுனால எதையாவது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை அடைந்தே தீர வேண்டும் என்று அடம் பிடிக்கும். அதுதான் மனதுடைய இயல்பு. ஏன்னா ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுச்சுன்னா அதை அடையிறது வரைக்கும் அந்த மனசு வந்து ஓயாது. அதை அடைந்தே தீர வேண்டும் என்று ஏதாவது அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கும், அதற்கான தீவிரமாக ஈடுபட்டு கொண்டே இருக்கும், தூண்டி கொண்டே இருக்கும். அந்த எண்ணமானது அவ்வளவு சீக்கிரம் மனதிலிருந்து வெளியேறாது. அப்ப அதனால எதுலையுமே நம்ம வந்து சீக்கிரம் மாட்டிக்க கூடாது. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து விழிப்புணர்வு தேவைப்படுது. ஏன்னா விழிப்புணர்வுங்கிறது எப்படி தேவைப்படுதுன்னா, மனம் வந்து ஏன் இதை விரும்புது, எதனால இப்படி போய் சிக்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் முதல்ல. அப்புறம் பெரும்பாலும் புலன்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை காட்டி கொடுத்து மனதுக்கு ஒரு அனாவசியமான ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி விடக்கூடாது. கூடுமான வரைக்கும் நம்ம புற விஷயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பயணம் பண்ணக்கூடிய பாதை அப்படிப்பட்ட பாதை. ஏன்னா ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த வெட்டவெளி தத்துவமாக நாம் மாற வேண்டும், இரண்டரை கலக்க வேண்டும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆன்மாவும் நானும் ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப ஆன்மாவுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம். அது ஒரு வெட்ட வெளி அறிவு அப்படின்னு பார்த்தோம். அப்ப உண்மையான அந்த வெட்ட வெளிங்கிறது என்ன? ஒரு தூய்மை பொருந்தியது, ஒரு தூய அறிவு. அப்படிப்பட்ட ஒரு தூய அறிவுல அது எப்படி இருக்குது? ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை திரை போல. ஒரு வெள்ளை திரையில எந்த களங்கமும் இல்லாம அது பளிச்சுன்னு இருக்குது. ஆனா அதன் மீது திரையிடப்படும் போது பல பிம்பங்கள் தோன்றி விடுகின்றன. அது போல இங்க அறிவில் எந்த களங்கமும் இல்லை, அது தூய்மையாக இருக்கின்றது. ஆனால் மனம் என்ன பண்றது? புறத்தில் இருக்கக்கூடிய விசய சுகங்களின் மீது ஆசை கொண்டு அவைகளை உள்வாங்கி கொண்டு அதை பதித்துக் கொண்டே வருகின்றது, சித்தத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டே வருகின்றது. அந்த எண்ணமானது வெளிப்படுவது வரைக்கும் அந்த மனசு வந்து ஓயாது. திருப்பி திருப்பி அதை விரும்பும், நாடும், அதை அடையும் அப்படின்னு முயற்சி எடுக்கும். அதற்காக செயலும் செய்து கொண்டே இருக்கும்.
அப்ப மனம்ங்கிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது சுட்டி காட்டிட்டே இருக்காரு பதஞ்சலி முனிவர். ஆனா யோகி என்பவன் என்ன பண்றான், இந்த உடலை தாண்டி செல்கிறான். தன் உடலை மட்டுமல்ல, இன்னொரு உடம்பின் தேவையையும் தாண்டி செல்கிறான். தனிமை அவனுக்கு சுகத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறார். இப்ப தனிமை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, குடும்பத்தை விட்டுட்டு போய் தனியா இருக்கிறதுங்கிறத விட மனதளவுல நம்ம எதன் மீதும் பற்று வைக்காமல் இருப்பதுதான் இங்க உண்மையான தனிமை. தனிமைங்கிறது அதுதான் பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். ஆனாலும் நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதேனும் உடல் ரீதியான தனிமை உண்டாகிவிட்டாலும் கூட அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய மனம் பக்குவம் அடைவதில் தான் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு. இப்ப வேளாண் துறையில வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் ஒரு ஞானிக்கு சீடர். அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபசர். அவர் என்ன பண்றாருன்னா விவசாய சம்பந்தப்பட்ட பாடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருப்பார், அந்த பணிகளை மேற்கொண்டிருப்பார். அவர் ஒரு ஞானிக்கு சீடராக இருக்கிறார். அவருக்கு என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சி ஒரு மலை மேல அவருக்கு ஒரு ஊர்ல கிராமத்துல பணி கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த மலை பிரதேசத்துல ஆட்கள் அதிகமாக இல்லாத காட்டுக்குள்ள அவர் தொழில் பண்ண போயிடுறாரு. அப்படி போய் அவர் அந்த இடத்துல தொழில் பண்ணும்போது அவருக்கு என்ன தோணுது, குடும்பத்தை அங்கு அழைத்து செல்ல முடியாத ஒரு நிலை. ஏன்னா அது ஒரு குக்கிராமம், அங்க எந்த வசதியும் கிடையாது. குடும்பத்தாரெல்லாம் அங்க வந்தா அங்க வச்சுக்கிட்டு அவரால் சமாளிக்க முடியாது. அப்ப அதனால தானே ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா வேலையும் விட முடியாது அப்படின்ட்டு அங்க போய் தங்கிக்கிறாரு. ஆனா அவர் தனிமை அவரை வாட்டுகின்றது. சில நாட்கள்ல நொந்து போயிடுறாரு. அப்ப தன்னுடைய குருநாதருக்கு போன் செய்து கேட்கிறார், என்ன பண்றதுங்க, இந்த மாதிரி எனக்கு தனிமை வாட்டுது, நான் தனிமையா இருக்குது, எனக்கு சிரமமா தெரியுது, என்ன செய்வேன், இப்படி ஒரு நிலைமை எனக்கு அப்படின்னு சொல்லி குருநாதர்கிட்ட புலம்புறாரு. இப்ப குரு என்ன சொல்றாரு, அதையே வேறு ஒரு கோணத்தில் அணுக வேண்டும்ங்கிறத சொல்லி கொடுக்கிறாரு. அது எப்படி சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, இப்ப தனிமையா உனக்கு இந்த மாதிரி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, இது எவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு தெரியுமா, இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா அந்த தனிமையில் தான் நீங்க இறைவனோட அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும், இறைவன் உங்களோடு இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இது அவனே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான அருமையான வாய்ப்பு அல்லவா, இதை தவற விட்டு விடாதீர்கள் அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கிறார் குரு. இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, அந்த இறைவனே உங்கள் மீது பிரியம் கொண்டு உங்களுக்கு தந்திருக்கும் ஒரு அரிதான வாய்ப்பு, இது தவற விட்டு விடாதீர்கள், அதற்காக மகிழ்ந்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அவன் உங்களுடன் இருப்பதையே கவனித்துக் கொண்டிருங்கள் அப்படிங்கிறார். அப்ப என்ன இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பெரும்பாலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆன்மீக விஷயத்திலையும் பாதிக்கப்படுறாங்க, உலகியல் விஷயத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவுல கூட பிரிவுகள் ஏற்பட்டு தனிமை அவர்களை வாட்டும். ஆனா அந்த மாதிரி தனிமையில் இருக்கும்போது அது ஒரு அரிய வாய்ப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்முடைய அறிவு பரிமாணத்தில் நாம் உயர்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு தனிமையை நான் எப்படி கழிப்பது அப்படின்னு பார்த்தா, அந்த இறைவனோடு இரண்டரை கலந்திருப்பது தான் அங்க எளிதாக சாத்தியமாகும். ஏன்னா உண்மையில் நாம் தனிமையில் இல்லை, அந்த அறிவோடு தான் நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே எங்க இருக்கிறோம், இந்த வெட்ட வெளியில தான் இருக்கிறோம். நம்ம அத்தனை பேரும் இந்த வெட்ட வெளிக்குள்ள இருக்கிறோம். ஆனா அந்த வெட்ட வெளிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியல. நாம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு மேல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு நான் இன்னாருடைய பையன், இன்னாருடைய வீட்டுல இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மனதுக்குள்ள ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு வாழ்றோம். ஆனா நம்முடைய உண்மையான யதார்த்தம் என்ன அப்படின்னா, இதையெல்லாம் கடந்து பாத்தீங்கன்னா அங்க ஒன்றுமற்ற தூய வெளி, அந்த தூய வெளிதான் நம்முடைய சொரூபமே. அப்ப அந்த சொரூபத்துல நின்று பழக பழக நம்ம இடத்துல ஆனந்தம் தானாக மலரும். அதுதான் பெரும்பாலானவர்களுக்கு வர வேண்டும். ஏன்னா இங்க மனதுல நீங்க என்ன ஒரு விஷயத்தை ஏற்றி வைத்துக் கொண்டாலும் அதுல இருந்து நீங்க விடுபடாத வரைக்கும் அந்த தூய வெட்ட வெளியாக மாற முடியாது. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் ஆன்மீக சாதனை அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த முயற்சிகள் எல்லாம் யாருக்கு தெரியுமா, மனதிற்கு தான். மனதுதான் இதெல்லாம் ஆசைப்படுது. மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த பயிற்சி செய்தா நான் உடனே ஆன்மாவை பார்த்துடுவேனா, அந்த பயிற்சி செய்தா நான் ஒரு அமைதி அடைந்து விடுவேனா அப்படின்னு மனசு ஆசைப்படுற மாதிரி அது ஒரு பயிற்சியும் நாடுது. அப்ப உடனே அதுக்கு ஒரு குருமார்கள் இந்த பயிற்சி செய்யும் சொல்லி கொடுத்தா அந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் போது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதில்லைங்கிறதுனால என்ன பண்றோம், இன்னும் ஏதாவது வேற பயிற்சி இன்னும் ஒரு குருமார் சொல்லி கொடுப்பாரா அப்படின்னு மனசு அடுத்த விஷயத்துக்கு தாவ பார்க்குது. அப்ப இது மாதிரி ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆர்கனைசேஷன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருப்பாங்க, கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல போவாங்க, அப்புறம் அந்த தகுதி நல்லா இருக்குமா, அவர் சொல்லி தரது சரியா இருக்குமா அப்படின்னு போவாங்க. காரணம் என்ன, மனசு இதை விட பெட்டரா ஏதாவது கிடைக்குமா, இதை விட பெட்டரா ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்.
ஆனா இங்க உண்மையா ஞானிகளும் சித்தர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருப்பது ஒரே ஒரு வெளி, வெட்ட வெளி இருக்குது. அந்த வெட்ட வெளிக்குள்ள எதுவுமே இல்லை. அது தூய்மையா தூய அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அறிவு பிரகாசம் பிரதிபிம்பிச்சதுல ஏற்பட்ட இந்த மனசுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மனிதன் சிக்கி கொண்டதுனாலதான் ஏகப்பட்ட எண்ணங்களை உள்வாங்கி உள்வாங்கி எதையாவது பிடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மனித மனம் என்பது என்னன்னா, எதையாவது ஒண்ணு பிடித்துக் கொண்டிருந்தா தான் அது இருக்க முடியும். இல்லைன்னா மனசு நிக்காது. எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கணும். இல்லைன்னா மனம்ங்கிறது அங்க இல்லாம போயிடும். அதனால என்ன பண்றான், ஏதேனும் ஒரு பயிற்சி செய்து அதை நான் நடைமுறைக்கு கொண்டு வந்து நான் ஒரு ஆனந்தமாக இருக்க முடியுமா, அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா, எதுவுமே இல்லாம நிர்மலமான மனதுல தான் அந்த அறிவு பிரகாசிக்கும். அப்ப அதுக்கு வந்து எந்த பயிற்சியுமே தேவையில்லை. எந்த பயிற்சியும் செய்யாம அந்த மனதுக்கு அறிவைத்தான் கொடுக்க வேண்டும், அறிவைத்தான் புகட்ட வேண்டும். இப்ப நிறைய பேர் பயிற்சிகள் மூலமாக நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், அறிவாளி ஆயிடலாம் நினைக்கிறாங்க. அது வந்து கால விரயம் தான் உண்மையிலேயே. மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மனதுல அஜ்ஞானம் நிறைந்திருக்கிறது. ஏன்னா அறிவு வந்து ஒரு சூரிய பிரகாசம் போல. அறிவுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையே இல்லை. அது ஒரு பூரண அறிவு. சூரியன் எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, சுயம் பிரகாசமாக இருக்கிறது. அந்த சூரியனுக்கு வந்து ஏதாவது வெளிச்சம் போட்டு காட்டணுமா, பேட்டரி போட்டோ அல்லது ஒரு குத்து விளக்கோ ஏத்தி உனக்கு வெளிச்சம் கொடுக்குறேன்னு சொல்லணுமா? தேவையே கிடையாது. ஏன்னா சூரியன் வந்து தூய பிரகாசம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்துல அது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை எது மறைக்குது? கருமேகங்கள் மறைக்குது. சூரியனை வந்து மேகம் மறைத்து கொண்ட உடனே நமக்கு வெளிச்சம் தட்டுப்படுது, கம்மியாகுது. என்ன காரணம்? அந்த மேகம் மறைத்துக் கொள்வதனால சூரியனுடைய வெளிச்சம் குறைவாக இருக்கிறது. இப்ப அந்த மேகம் விலகிட்டா பழைய மாதிரி சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு முழுமையாக எப்படி கிடைக்குமோ அது போல நாம் அறிவாகத்தான் இருக்கிறோம். உண்மையிலே நம்ம தூய அறிவாகத்தான் இருக்கிறோம், தூய வெட்ட வெளியாகத்தான் இருக்கிறோம். நம் மீது அறியாமைகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இடத்துல அறியாமைகளாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப நம்ம அந்த அறிவுதாங்கிறது தெரிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சூரியன் தான் தெரியறதுக்கு என்ன பண்றது? மேகத்தை நகர்த்தினா சூரியன் தெரிந்து விடுவது போல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளை நகற்றி விட்டால், நீக்கிவிட்டால் நாம் அறிவாக பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவோம். அப்ப இங்க நம்ம கத்துக்கிற இந்த பாடங்கள் பூரா எதுக்குன்னா, ஏதோ நம்ம இந்த ஆன்மீகவியல் பாடத்தை படிச்சு ஒரு PhD பட்டம் வாங்கி ஏதாவது வேலைக்கு போறதுக்கான கிடையாது. நம்முடைய அறியாமைகளை நீக்கிக் கொள்வதற்காகத்தான். இப்ப உலகியல் வாழ்க்கையில படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணலாம்? தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ளலாம். ஆனா இந்த ஆன்மவியல் பாடத்துல நீங்க படிச்சு ஆன்மவியல் அறிவு உங்ககிட்ட விரிவடையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய அறியாமைகள் நீங்கி விடுகின்றன. உங்களிடத்தில் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் பூரா விலகி விடுகின்றன. அப்ப நீங்க நான் தான் அந்த தூய அறிவு, நான் தான் அந்த வெட்ட வெளி அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே தானாகவே உங்களிடத்துல அந்த சந்தோஷமும் அந்த மலர்ச்சியும் வந்துவிடும். இதுதான் ரொம்ப எளிமையான லகுவான வழி. ஆனா இதை நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி எடுத்து படித்துதான் ஆக வேண்டும். ஏன்னா சாஸ்திரம் வந்து அப்படிதான் சொல்லுது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். கேட்டல், சிந்தித்தல், நிலை பெறுதல் அப்படிங்கிற 3 விஷயங்களை கட்டாயம் ஒரு சாதகன் கடைபிடிக்கும் பொழுதுதான் அவன் தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சுட்டி காட்டுது. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன இடையில இந்த யோகா எல்லாம் கை கொடுக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி பாதையில பயணிப்பதற்கு ஆரோக்கியம் தேவைப்படுகின்றது, மனக்கசப்புகள் இல்லாம வாழ அணுக வேண்டி இருக்கின்றதுங்கிறதுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அதுக்காக நம்ம பயிற்சியிலேயே மாட்டிக்கிட்டு உடல்லையே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா முன்னேறவே முடியாது. அப்ப அதனால இங்க தனிமைங்கிற ஒரு வாய்ப்பு கூட நம்மை பக்குவப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு சுமையாகவோ ஒரு பிரச்சனையாகவோ கருதக்கூடாதுங்கிறதையும் பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுறார். தனிமை என்பது உண்மையில் இறைவனுடன் தனித்திருப்பதாகிறது. ஏனெனில் இறைவன் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிவதில்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் தான் இருக்கிறான் அப்படின்னு சுட்டி காட்டுறார். ஏன்னா நம்ம அந்த வெளியோட தான் தொடர்புல இருக்கிறோம். அந்த வெட்ட வெளியோட தான் நம்ம எப்பயுமே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமே அதுதான், நம்முடைய சொரூபமே அதுதான். ஆனா அறியாமையில் வந்த உடம்பையும் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களையும் நான் என்று அபிமானிப்பதனால வரக்கூடிய பிரச்சனை இது அப்படிங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து என்ன புரிதல் வேணும்னா, இந்த உடலோ மனமோ நான் அல்ல, இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட தூய அறிவு, தூய வெளி நான் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் போது நமக்கு உண்மையிலே நாம் மட்டும்தான் இருக்கிறோம். அதுதான் உண்மையான தனிமை. இங்க தனிமை என்பது என்னன்னா, நான் மட்டும்தான் தனித்திருக்கிறேன், எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த உயரிய ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்ப உலகிலேயே மிக இனிமையானது எது அப்படின்னு ஔவையார் கிட்ட கேட்டப்போ ஔவையார் சொன்னாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு ஔவையார் பாடுறாங்க. இந்த பாடல் வந்து திருவிளையாடலே இருக்கு. இனிது இனிது
ஏகாந்தம் இனிது. இனியது கேட்கின் தனிவெடி வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேருதல், அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவினும் நனவினும் காண்பது தானே. ஔவையாரே சொல்றாங்க. ஔவையாருக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த தனிமை ரொம்ப இனிதுப்பா, இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு சொல்றாங்க. இனியது எது இனியதுன்னு கேட்கிறியா முருகா? இனியது கேட்கின் தனிநெடு வேலாய். எது நீ எனக்கு இதை விட இனிமேன்னு கேட்கிறியா? இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல். ஏன்னா அந்த அறிவை நான் தான் அந்த அறிவு என்று தெரிந்து கொண்டு அதை தொழுவது பொழுது அது ஆனந்தமாக இருக்கும். அதனினும் இனிது அறிவினர் சேருதல்ங்கிறாரு. அப்போ நம்ம அறிவுள்ளவர்களோடு சேருவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவினும் நனவிலும் காண்பது தானே. அப்ப புரிந்து கொள்ளுங்க, இங்க அறிவுதான் அடைய வேண்டிய இலக்கு. ஏன்னா தான் அந்த அறியாமையில் இருக்கின்றேன் என்பதை யார் சுட்டி காட்டுவாங்க? அறிவுள்ள ஞானிகளும் மகான்களும் தான் சுட்டி காட்ட முடியும். மற்றபடி சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? கமர்சியலா சம்பாதிப்பதற்காக, நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பயிற்சி முறையை சொல்லிக் கொடுத்து மக்களை திசை திருப்பி கொண்டிருப்பார்கள். அவர்களும் அதை உண்மை என்று கருதி கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனா ஓட்டத்தின் முடிவில் திரும்பி பார்த்து அவர்கள் அடைந்தார்களான்னு நீங்க யாரை கூப்பிட்டு வேணா பேட்டி கண்டு பாருங்க, யாருமே அந்த நிலைக்கு அடைந்திருக்க மாட்டாங்க. எத்தனை பேரை பார்க்கிறோம்? கமர்சியல் சாமியார்கள் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நிறைய கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு கூட்டமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்க அதைத்தான் விரும்புறாங்க. காரணம் என்ன? மனசுதான். ஏன்னா நம்ம என்ன பயிற்சிகள் செய்யறோம், அந்த பயிற்சியுடைய நோக்கம் என்ன, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொஞ்சமாவது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தியானம் பண்றேன், நான் 1 மணி நேரம் அந்த தியானத்துல நான் அமைதியா இருக்க போறேன், அல்லது ஒரு நாள் பூரா நான் அமைதியா இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்? அது மனதுக்கு தான் நீங்க அந்த கட்டுப்பாட்டை கொடுக்குறீங்களே தவிர ஆத்மாவுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லையே. அது எப்பொழுதும் எக்காலத்திலும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற ஒரு பொருள் அல்லவா? அப்ப அதுதான் நான் தெரிந்து கொண்ட பிறகு என்ன பயிற்சியின் மூலமாக நீங்க அதற்கு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும்? ஒரு மாற்றமும் உண்டு பண்ண முடியாது. எந்த பயிற்சி வேலைக்கு ஆகாது. அப்ப இங்க என்ன உண்மையிலேயே நம்ம புரிய வைக்கணும்? நான் ஆத்மாங்கிறது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அந்த சொரூபம் என்னன்னு எனக்கு யார் சுட்டி காட்டுவா? அது இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்கள் தான் சுட்டி காட்ட முடியும். மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் தான் பெற்ற அனுபவத்தை உலகுக்கு எடுத்து கொடுத்து இது நான் அடைந்த அனுபவம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மற்றவர்கள் ஒவ்வொருத்தர் கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. அவரவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஞானம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவரவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை உலகத்துக்கு புரிய வைக்க முயற்சி எடுப்பாங்க. ஆனா இங்க நம்ம எதை பேஸா எடுத்துக்கணும்னா, ஆதி ரிஷிகள் என்ன சொன்னாங்க, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, உபனிஷத்து என்ன பேசுது, யோகிகளும் ஞானிகளும் உண்மை விஷயத்தை எப்படி உலகுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த ஆதியை அறியக்கூடிய அருமையான வழிமுறையை நம்ம அவர்கள் சொன்ன வழியில பயணம் பண்ணும்போது சரியான இலக்கை நாம் அடைந்து விட முடியும். மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தை அவர்கள் இந்த சமுதாயத்தை கொடுக்க முயற்சி செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அது அவருடைய சொந்த அனுபவம். அதே மாதிரி நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உள்ள மலர வேண்டிய விஷயம் இது. நமக்குள்ள மலர வேண்டிய விஷயம். அப்ப இங்க நம்ம யார் என்ன விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாலும் இங்க நம்முடைய அறியாமை நீங்கும் போது நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா அறியாமை நீங்காத வரைக்கும் நீங்க அந்த அறிவுங்கிறதே உங்களுக்கு தெரியாததுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? புறத்துல எதையாவது தேடிக்கிட்டே இருப்பீங்க. அங்க போறேன், இங்க போறேன், அந்த சாமியை பாக்குறேன், இந்த கடவுள் தேட போறேன்னு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே மனதனுடைய கற்பிதம் தான், வியாபகம் தான். புறத்துல நீங்க எதையாவது தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால், எதையாவது ஒன்றை பார்த்தால் நீங்கள் வேறு இறைவன் வேறுன்னு ஆயிடும். இரண்டாவதா ஒரு விஷயத்தை பிடிச்சீங்கன்னா நீங்க அதில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நீங்க தெளிவாகணும். எதுவுமே உங்களுக்கு வேறாக இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஏன்னா இருப்பு ஒன்று மட்டும்தான், அது இறைவன் மட்டும்தான். அப்ப இங்க நான் யாருன்னு உண்மையிலே கேட்டீங்கன்னா, அஞ்ஞானத்தால் உருவான மனசுதான் நீங்க. உண்மையிலே நீங்க யாருன்னா மைண்ட், இக்னரன்ஸ் மைண்ட். அப்ப அறியாமைங்கிற அந்த விஷயத்திலிருந்து நீங்க எப்ப விடுபடுறீங்களோ அப்ப அந்த தூய அறிவாக நீங்க மாறிவிட்டால் நீங்களும் இறைவனும் வேறு வேறு அல்ல, இரண்டற்ற ஒன்றாக மாறிவிடுகின்றீர்கள். அவ்வளவுதான். அதைத்தான் இங்க செய்ய வேண்டிய விஷயம். இங்க அறிவும் மனமும் எதனால் பிரியுது? அறியாமையினால் பிரிந்திருக்கின்றது. அந்த அறியாமை எப்படி வந்தது? மனதிற்கு ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள், புரிதல் இல்லாத எண்ணங்கள், யாரோ சொன்னதெல்லாம் எடுத்து உள்ள போட்டுருச்சு, அதை உண்மை நம்புது. அப்புறம் நிறைய பேர் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இங்க இறந்து எங்கேயோ மேல் லோகத்துக்கு போறாங்களாமா, பாரடைஸ்குள்ள வாழ போறாங்களாமா,
அங்க வந்து அப்படியே சிவபெருமான் தோன்றிருப்பாராமா, அவர் இவங்களை அரவணைப்பாராமா. அந்த குரூப் என்ன பண்ணும்னா, இறந்த பிறகு நீங்க எல்லாம் மேல வாங்க, நீங்க என்னுடைய பாதையை பிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் நான் பாரடைஸ் வச்சிருக்கேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் எல்லாமே மைண்ட் தான். இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, மனம் கற்பித்து கொண்ட விஷயங்கள் இதெல்லாம். மனசு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பனை பண்ணிக்குது. இப்படி இருந்தா அப்படி ஆகுமா, அப்படி இருந்தா இப்படி ஆகுமான்ட்டு. இங்க உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, ஒன்றுமற்ற நிலை, வெட்ட வெளி அப்படிங்கிறது அங்க ஒன்றுமே இல்லை. சூன்யம்னு சொல்லுது புத்த மதம். அங்க ஒன்றுமே கிடையாது. அதுதான் இங்க இறைவன் இருக்கக்கூடிய இடம். அதுதான் அறிவு. அங்க அறிவுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அது தண்ணீர் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? மனம் விரிவதனால இந்த உலகம் விரியுது. மனம் விரியலன்னா இந்த உலகம் விரியாது. காரணம் என்ன? நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது, நியூ பார்ன் பேபி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு அப்பா யாரு, அம்மா யாரு, தாத்தா பாட்டி யாருன்னு தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பெயரும் தெரியாது, சூரிய சந்திரன் தெரியாது. ஆனா உங்களை எப்படி நம்ம டியூன் பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வர வர, இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா பாட்டி, இதுதான் புக்கு, இதுதான் சூரியன் அப்படின்னு புத்தகம் வழியா படிக்கிறோம் இல்லையா? நிறைய உலக அறிவை நான் வளர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஏத்திக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு அந்த உலகம் விரியுது. என்னென்ன விஷயங்கள் நீங்க உள்ள வாங்குறீங்களோ அத்தனை உங்களுக்கு விரியும். அப்ப இத்தனை விஷயங்கள் உங்களுக்குள்ள போய் நீங்க ஒரு வடிவத்துக்கு உட்படுறீங்க. என்ன மாதிரி வடிவம்? உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில நான் இன்னாருடைய மகன், இந்த ஜாதி, இந்த மாதிரி உருவம் அப்படின்னு எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வடிவத்தை உருவாக்கி, வடிவத்தின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தையே படைச்சுக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க இந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை தேடுறீங்க. எதையோ என்ன தேடி அடைய முடியும்? தினமும் தூங்கும் போதே இந்த உலகம் உங்களை விட்டு போயிடுது. டீப் ஸ்லீப்லயே இந்த உலகம் காணாம போயிடுது. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? கண்டுபிடிக்க முடியல. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் இந்த உலகம் உங்களுக்கு விரியுது. அப்ப நீங்க ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுக்குள்ள திருப்பி வந்துட்டீங்க. கனவு உலகம் வேற. நீங்க இந்த விழிப்பு உலகத்தை விட்டு கனவு உலகத்துக்கு போனீங்கன்னா அங்க வேற வேற உலகமா இருக்கு. அங்க வேற நண்பர்கள், வேறு உலகம். இந்த பூமியே அங்க இல்ல. நீங்களே எல்லாமா இருக்கீங்க. அந்த கனவு உலகத்துல பாருங்களேன், நீங்க ஒரே ஆள் தான். உங்களுக்கு முன்னாடி அத்தனை விஷயங்கள் விரியுது. அத்தனை யாரு? நீங்க ஒரே ஆள் தான். அத்தனை விரிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பாக்குறீங்க, அனுபவிக்கிறீங்க. அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு? நீங்க ஒரே ஆள் அத்தனை விஷயங்களை உங்கள் கனவுல விரிக்க முடியுது அப்படின்னா, இந்த நிகழ்காலத்துல இந்த விழிப்பு நிலையிலேயே அவங்களால விரிக்க முடியாது. இப்ப கனவுல வந்து நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு வேற யாராவது வந்தாங்களா கனவுக்குள்ள? ஆனா அத்தனை பேர் வந்திருக்காங்களே. கனவுக்குள்ள பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கிற மாதிரி கனவு காண்கிறீங்க, ஒரு கார்ல போற மாதிரி கனவு காண்றீங்க, ஒரு புலி துரத்துற மாதிரி கனவு காண்றீங்க. அப்ப அந்த கனவை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்க. ஒரு புலி உங்களை துரத்துது, அந்த புலியும் நீங்களே தான். உங்க நண்பனோட பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த நண்பனும் நீங்களே தான். கனவு கலைந்து எழுந்த பிறகு பாத்தீங்கன்னா, நான் ஒரே ஆள் தான். நண்பனாகவும் இருந்திருக்கிறேன், புலியாகவும் இருந்திருக்கிறேன், அந்த உலகமாகவும் இருந்திருக்கிறேன். அந்த அத்தனை விஷயங்களும் நான் ஒருவனே படைத்துக் கொண்டேன். எதுல? கனவுல. அப்ப அந்த மாதிரி இருக்கிற நான் ஆழ்ந்து உறங்கும் போது உலகமே இல்ல. அதுவே நான் இந்த விழிப்பு நிலையில வரும்போது இவ்வளவு பெரிய உலகம் என் முன்னாடி விரியுது. அப்ப இப்போ நான் அதை தான் சொல்றேன். நீங்களே தான் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சொல்றேன். ஆனா உங்களால ஏத்துக்க முடியல. ஏன்? நீங்க மறுநாள் விடிஞ்சு எழுந்த உடனே நீங்க என்னென்ன ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. நடைமுறைக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? அது சும்மா கனவு, இது வந்து ரியல் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, இது ரியல்னு நீங்க நினைச்சாலும் கூட என்ன பிரச்சனை? இறந்தவர்களை பாருங்க, அவங்க எங்க போனாங்க? இப்ப நமக்கு ஒரு நாள் மரணம் வரும் இல்லையா? அப்ப நம்ம மரணம் வரும்போது இந்த உடலை விட்டுட்டு போக போறோம். தூங்கும் போதே உலகம் காணாம போயிடுது. மரணம் வரும்போது இந்த உலகம் நம்ம விட்டுட்டு தானே போக போறோம். நம்ம கூட யாராவது வர போறாங்களா? அம்மா அப்பா வர போறாங்களா? மனைவி குழந்தைகள் வர போறாங்களா? நண்பர்கள் வர போறாங்களா? யாருமே வரமாட்டாங்க. நாம மட்டும் காணாம போயிடுவோம். இந்த உடல் மட்டும் இங்க கிடைக்கும், எடுத்து புதைச்சிடுவாங்க அல்லது எரிச்சிடுவாங்க. அப்ப நான் எங்க போனேன்? என்னோட ரியாலிட்டி என்ன? அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப இந்த உண்மை தன்மை என்ன, நான் யார் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்முடைய சொரூபம் நமக்கு விளங்கும். அந்த சொரூபத்தை நீங்க இந்த லைவ்ல இருக்கும் போதே, வாழும் பொழுதே பிடித்து விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு வந்து அந்த பேரானந்தத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் பிறவா பெருநிலையும் கொடுத்து விடும். ஏன்னா இங்க பிறவா பெருநிலைங்கிறது என்ன? இந்த பிறவிக்கு காரணமான இந்த உடலும் மனமும் கிடைக்காமல் போய்விடும். ஏன்னா அறிவுக்கு அது தேவையில்லை. அறிவுக்கு இந்த உடலும் மனமும் தேவை கிடையாது. ஆனா இந்த உடலும் மனமும் எப்படி வந்தது? அறியாமையினால் வந்தது. நான் என்னை பற்றி தெரிந்து கொள்ளாததுனால இது வெளிப்பட்டு விட்டது. இதுதான் என்னுடைய பிரச்சனை. அப்ப இது வந்து நம்ம எப்பொழுது ஆழமாக புரிந்து கொள்கிறோமோ, அப்ப நம்ம வந்து இதற்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணம் பண்ணுவோம். அப்ப எந்த ஒரு பயிற்சியும் முயற்சியினாலும் நம்ம அடைய முடியாது. மனம் வந்து அஜ்ஞானத்தில் இருக்கு, அறியாமையில் இருக்கிறது.
மனதுக்கு அறிவு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப ஒரே வாய்ப்பு வந்து மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மற்ற ஜீவராசிகளுக்கு கூட மனம் இருக்கு. இப்ப நான் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கூட்டு வந்து கிளாஸ் எடுத்தேன்னா அது உடனே புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம ஞானத்தை அடைந்துருமா? அடைய முடியாது. ஆனா மனிதன் அடைய முடியும். காரணம் என்ன? அவனிடத்தில் இருக்கிற புத்தி சக்தி அந்த ஆடையும் மாடையும் விட மேம்பட்டது, மேல்நிலைக்கு வந்திருக்கின்றது. மிருகத்தை விட உயர்ந்தவனாக மனிதன் இருக்கின்றான். அப்போ மனிதனுக்கு கல்வி தேவைப்படுகின்றது. அதனால்தான் கல்வி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது உலகியல் தேவைக்கான பொருளாதார கல்வியாக மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்ம ஞான கல்வியும் நாம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உயர்ஞான நிலைக்கு அடைந்து விட முடியும். தன்னைத்தான் தெரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய சுரூபத்தை அடைந்து ஆனந்தம் அடைந்து விட முடியும். அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இததான் பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் உலகத்துக்கு உபதேசம் கொடுத்திருக்காங்க. நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. நாம எதிர்பார்க்கறதெல்லாம் பயிற்சி. ஏதேனும் ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னா அந்த பயிற்சி மூலமா நம்ம ஜெயிச்சிடலாம், உடனே நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம், அதை அடைந்து விடலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். அங்க சிவபெருமான் வாப்பா வா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு கூப்பிட்டு அப்படியே அரவணைச்சு அவர் நமக்கு ஒரு பதவி கொடுப்பார். அல்லது அடுத்தது நல்ல பிறவி சத்திய லோகத்துல நம்ம பிறக்க வைப்பார். மற்றவர்களாம் நரகத்துல பிறக்க வச்சிடுவார். அப்ப அவர் சிவபெருமானா? யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் வந்து உண்மையிலேயே வந்து இருமைகள் அற்றவர். அவருக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, நன்மை தீமைகள் கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் இறைவன். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நீ வந்து இந்த மாதிரி பாதையில பயணிச்ச உனக்கு பாரடைஸ், அவன் வந்து சரியில்லை அதனால அவனுக்கு வந்து நரகம் கொடுத்துறான் அப்படின்னு கொடுத்துருவாரா? யோசனை பண்ணி பாருங்க. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தா அவர் இறைவனே கிடையாது. அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான புரிதலின் காரணமாக, எண்ணத்தின் காரணமாக அது மாதிரி எல்லாம் இருக்கின்றது என்று எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நடக்க வேண்டும் என்று நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கான உத்தரவாதம் ஒன்றும் இல்லை இல்லையா? அது இறந்த பிறகுதானே தெரிய போகுது. நீங்க பாரடைஸ்க்கு போறீங்களா, நரகத்துக்கு போறீங்களான்ட்டு, சொர்க்கமா நரகமான்ட்டு. அப்போ வாழும் போதே சொர்க்கம் இருக்கிறது, வாழும் போதே ஆனந்தம் இருக்கிறது. அதுதான் உன்னுடைய யதார்த்தம், உன்னுடைய சொரூபம், உன்னுடைய நிலை என்பதை உயரிய ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் யோகிகளும் நமக்கு உபதேசித்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி பாதையில் நம்ம பயணம் பண்ணணும். அதுதான் சரியான பாதை. அதை விட்டுட்டு வேற எந்த வகையில நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஓடினாலும் இதை அடையவே முடியாது. இந்த பாதையை நீங்கள் பிடிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டீப் சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு எடுத்தது உங்களுக்கு. காரணம் புரிந்து கொள்ளணும், உங்களுடைய அறியாமைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இங்க அறிவாகத்தான் நீங்க இருக்கிறீர்கள். அறியாமைகள் உங்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை நீங்கள் நீக்குகின்ற பொழுது நீங்கள் அந்த அறிவாக பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அப்புறம் உங்களுக்கு வேறாக இங்க எதுவும் இல்லை. எல்லாம் உங்களுடைய வியாபகம், உங்களுடைய சக்தி வியாபகம் இந்த பிரபஞ்சம். அப்ப நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அப்ப நீங்க வருவதும் இல்லை, போவதும் இல்லை. உங்களுக்கு உடலும் இல்லை, மனமும் இல்லை. தூய அறிவாக ஆனந்தமாக நீங்க இந்த உலகத்துல என்றென்றும் இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி. தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் ரியாலிட்டி. அந்த நிலைக்கு நீங்க வரணும். அதுதான் யதார்த்தம், சொரூபம். அதை தெரிந்து கொள்ளுங்க. அதனால மகான்களும் பதஞ்சலிகளும் அதுதான் நமக்கு மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இந்த உடல் தான் நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நாம் ஆன்ம ஞானத்தை அடைய முடியாது. உண்மையில் நாம் யார் என்று அறிய முடியாது. நாம் உடலிலேயே கட்டுண்டு கிடக்கிறோம். ஒன்று நம்முடைய உடல் அல்லது மற்றவருடைய உடல். இந்த உடல் அபிமானம் இருக்கும் வரை ஆன்ம ஞானம் உண்டாகாது. பொதுவாக உங்களை நீங்களே உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் ஒன்று தெரியும். அது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது உங்கள் உடல் பற்றிய சிந்தனை இருக்காது. எப்ப நமக்கு உடல் பற்றிய சிந்தனை வரும்? ஏதாவது உடம்புல பிரச்சனைனா வரும். இப்ப தலைவலி வந்த உடனே தலைவலி தாங்க முடியல அப்படின்ட்டு உடனே தலை பற்றிய சிந்தனையே இருந்து கொண்டிருக்கும். தலைவலி சரியாகிற வரைக்கும் அந்த தலை பற்றி தலைவலிக்குது அதையே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். கால் வலிக்குதுன்னா கால் வலிக்குது அப்பயே அதையே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதே தலைவலி அதே கால்வலி நீங்க டீப் ஸ்லீப் தூங்கும் போது காணாம போயிடுது. நீங்க நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இந்த உடலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த உடலை கடந்துதான் நீங்க போயிடுறீங்க. அப்ப உங்களுக்கு தலைவலி கால்வலியில எங்க போச்சு? பயங்கரமான ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கை கால் கழண்டு போய் அவனை ஆபரேஷன் பண்ணி படுக்க வச்சிருப்பாங்க. அவன் துடிப்பான் வலியில. ஆனா தூங்கும் போது அவனுக்கு எந்த வலியும் இருக்காது. அப்ப அவங்க தூங்கும் போது அவன் உடலுக்கு அப்பாற்பட்டு போயிடுறாங்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப இங்க தூங்கும் போது உடல் அபிமானமற்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அப்ப உடலை கடந்து எங்கேயோ போறோம். அந்த நிலை என்ன? அதுதான் நம்முடைய சொரூபம், அதுதான் நம்முடைய இயல்பு. அதனாலதான் தூங்கி எழுந்த உடனே நமக்கு சுறுசுறுப்பு வருது. எப்பவுமே நம்ம வந்து பகல்ல பயங்கர பிஸியா அது இது பண்ணிட்டு இருப்போம்.
ஆனா நைட்ல தூங்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டோம். நல்ல எந்த அளவுக்கு நீங்க டீப் ஸ்லீப் போறீங்களோ அது 1 மணி நேரமா 2 மணி நேரமா நீங்க டீப் ஸ்லீப் தூங்கிட்டீங்கன்னா மறுநாள் பூரா நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். ஆனா நீங்க சரியா தூங்கலன்னா மறுநாள் டயர்டா இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்ப எங்க இருந்து நீங்க சக்தி பெறுகிறீர்கள்? உங்களுடைய உண்மையான சக்தி எங்க இருந்து கிடைக்கிறது? அந்த தூக்கத்திலிருந்து தான் கிடைக்குது. வேற எந்த பயிற்சியும் சக்தி கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா தூங்கும் போது எங்க இருக்கிறீங்க? நீங்க உங்க சோர்ஸுக்குள்ள போயிட்டீங்க, உங்களுடைய சொரூபத்துக்குள்ள போயிட்டீங்க. ஆனா என்ன பிரச்சனை? அந்த சொரூபத்துல தான் நான் தான் அந்த சொரூபம், நானே தான் அந்த அறிவு, நான் தான் அந்த ஆத்மான்னு தெரியாம போய் ஒடுங்கி கிடக்குறீங்க. அதை தெரிந்து கொள்வதுதான் இங்க ஆத்ம ஞானம். அதை தெரிந்து கொள்வதுதான் இந்த பயிற்சி, இந்த பாடம். இதைத்தான் நீங்க பிடிக்கணும். இந்த பாடத்தை பிடித்துக் கொள்ளும் போது உங்களுடைய சொரூபம், உங்களுடைய இயல்பு, உங்களுடைய யதார்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நீங்கள் இந்த உடலோடும் மனமோடும் இருக்கும் போது கூட இந்த உடலையும் மனதையும் கடந்த உயரிய அறிவாய் ஆன்மாவாய் பிரகாசிக்க முடியும். ஏன்னா எப்பொழுதும் நீங்க இருக்கிறீர்கள். இப்ப இந்த உடம்புல வந்ததுனால மட்டும் நீங்க இல்ல. இந்த உடம்பு விட்டுட்டு போகும்போது நீங்க காணாம போறது இல்ல. வந்து போறதெல்லாம் அழியக்கூடிய பொருள் தானே. ஆனா ஆன்மா என்றும் அழியாதது அல்லவா? அப்ப அதுதான் நான் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான பயிற்சி தான் இப்ப நம்ம இந்த மாதிரி பாடங்களை படித்து மனதை உயர் பரிமாணத்துக்கு உயர்த்துவது அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க மனம்தான் உயர் பரிமாணத்துக்குள்ள வரணும். வேற என்ன வேலை நீங்க செஞ்சாலும் நீங்க அறிவை அறிந்து கொள்ள முடியாது, இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது, உங்களை யார் என்று தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவே இல்லை எந்த பயிற்சியின் வாயிலாகவும். ஆனா அந்த பயிற்சியும் முயற்சியும் எதற்காகனா ஒழுங்கின் அடிப்படையிலே, ஒழுக்கத்தினுடைய அடிப்படையிலே அவன் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்றது. இப்ப காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், நல்லா குளிச்சு சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா அது ஒரு ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றதை தவிர தினமும் நான் காலையில சீக்கிரம் இருந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்ம ஞானம் வந்துருமானா எப்படி வரும்? வராது. அப்ப தினசரி நான் பூஜை பண்றேன் எனக்கு ஆன்ம ஞானம் வந்துரும்னா எப்படி வரும்? வராது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒழுக்க நியதிக்காக, ஏம நியமத்துக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சிகள். அது நம்ம மனதையும் உடலையும் இந்த பாதையில் பயணிப்பதற்கான ஒரு பக்குவத்துக்காக கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள். அப்ப இந்த கிரியா யோகம்ங்கிறதும் சரி, இந்த வேதத்தினுடைய இறுதி பகுதியாக வேதாந்தத்துக்குள்ள வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களும் சரி, நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும்தான், மன தூய்மைக்காக மட்டும்தான் பயன்படுமே தவிர அது தன்னை காட்டி கொடுத்து விடாது. தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளவே முடியாது. அதன் வழியா என்ன நடக்கும்? நீங்க செய்யற பூஜைகளும் இந்த யோக காரியங்களும் பயிற்சிகளும் உங்களை என்ன பண்ணும்? ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரும். இந்த பயிற்சியின் மூலமா நான் நல்லா தயாராயிட்டேன், இனிமேல் நான் எதையும் தாங்குவேன், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஏத்துக்குவேன், என்னுடைய கோல்ல நான் ரீச் பண்ற வரைக்கும் பேக் அடிக்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு திட வைராக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப அந்த திட வைராக்கியத்தின் வாயிலாக நீங்க அந்த பாதையில அச்சீவ் பண்ணலாமே தவிர வேற என்ன பயிற்சிகள் முயற்சிகள் செய்தாலும் அது சூட்டாகவே ஆகாது. ஏன்னா இதெல்லாம் புலன்களுடைய அடிப்படையில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் என்பது இந்த உடல் அல்ல என்று அறிந்தவன் அந்த உடலையும் தாண்டி செல்லும் போது புலன்களையும் வெற்றி கொள்வது தானாகவே நிகழ்கிறது. புலன்களை வென்றால்தான் நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த 41வது சூத்திரத்துல சுட்டி காட்டுகின்றார் பதஞ்சலி முனிவர். அடுத்தது 42வது சூத்திரம். சந்தோஷா தனுத்தமஸ் சுகலாபகா, திருப்தியால் பரமசுகம் உண்டாகும் அப்படிங்கிறார் இந்த சூத்திரத்துல. மன திருப்தியே அந்த மகிழ்ச்சிக்கான மூலம் அப்படிங்கிறார், அந்த ஆத்மாவை அறிவதற்கான மூலம். அப்ப எப்படி மன திருப்தி உண்டாகும்? மனம் எப்போ திருப்தி ஆகும்? எந்த விஷயத்துல மனதை நீங்க திருப்திப்படுத்த முடியும்? யோசித்து பாருங்க. அப்ப மனம் திருப்தி தான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணும்? சரிதான் போகிறோம், இவரும் சாமியார் நம்மளை போக சொல்றாரு போல் இருக்கு, ஆசைப்படாதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பதஞ்சலி ரொம்ப அருமையான விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்ட விரும்புறார். இப்போ திருப்தி என்றால் ஏதோ இருப்பதை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டுவதாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. மனதனுடைய திருப்திங்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டிக்கலாம், அதுதான் இருக்க சொல்றாங்க போல் இருக்கு, அப்படிதான் அவங்க வாழ சொல்றாங்க போல் இருக்கு. ஆனா நமக்கு ஏதோ வாங்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு, பங்களா கட்டணும்னு ஆசை இருக்குது. அப்ப ஆசை மனதுக்குள்ள இருந்தா அதை எப்படி நான் அடைகிறது? அப்ப இது வேண்டாம்னு சொல்லி ஒரு பதஞ்சலி சொல்றாரு போல் இருக்கு, இருக்கிறத வச்சு இப்படியே கஷ்டத்தோட வாழ்ந்துக்கோ, திருப்தியா இருந்துக்குன்னு சொல்றாரு போல் இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் அப்படி சொல்ல வரல. ஏன்னா இங்க பதஞ்சலி அப்படி சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? நாமளா நம்ம மனசுல இப்ப நரியும் அந்த திராட்சை பழத்துடைய கதை படிச்சிருக்கோம்ல, சீச்சி இந்த பழம் பிடிக்கும் சொல்லிட்டு அந்த நரியினால எட்டி பிடிக்க முடியல திராட்சைய.
அதனால என்ன சொல்றது, திராட்சையை குறை சொல்லிட்டு போயிடுது. திராட்சை பழம் என்னமா அது கொலையில தொங்கிட்டு இருக்கு, அது சாப்பிட்டாதான் தெரியும் இனிப்பா இருக்குதா புளிப்பா இருக்குதான்ட்டு. ஆனா இது கீழே இருந்து முயற்சி பண்ணி பண்ணி பாக்குது, தாவி தாவி பாக்குது. ஆனா என்ன பண்ணுது, பிடிக்க முடியல அந்த திராட்சை பழத்தை, அதனால எடுக்க முடியல. உடனே அது முடிவு பண்ணிக்குது, இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அது போயிடுது. அது மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த பயிற்சி பண்ணுவோம், நடக்கல, இது ஆகாது, நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன், இது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம மனசு நமக்கே சமாதானம் பண்ணிக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நடந்துடாது. அப்ப இங்க உண்மையில் என்ன புரிந்து கொள்ளணும், திருப்தி என்றால் வெளியில் ஒன்றை ஆசைப்பட்டு அதை வாங்க முடியாமல் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது பற்றி இங்க பதஞ்சலி சொல்லவே வரல. நம்மிடத்துல கொடுக்கப்பட்டவைகளில் என்ன மாதிரி திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூளை இருக்கிறது, நாம் பிறந்த நாடு இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இருக்கிறது, நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லாமே, மொழி என்று நமக்கு எத்தனையோ விஷயங்கள் மற்றவர்களிடத்து மாறுபட்டு கிடைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ள சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலயோ பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப உங்களுக்கு இந்த ஆத்ம ஞானம் கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. பிறக்கும் இடம் கூட ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த இடத்துல பிறந்தா தான் நமக்கு அது கிடைக்கும். இப்ப சொர்க்கம்ங்கிறது உண்மையிலே எங்க இருக்கு தெரியுமா? பூமியிலே தான் இருக்கு. பூமியிலேயே சொர்க்கம் எங்க இருக்குன்னா, நீங்க அமெரிக்காவிலேயோ வெளிநாட்டிலேயோ வாழ்ந்தீங்கன்னா அது சொர்க்கம். நீங்க ஆப்பிரிக்காவில சோமாலியாவில வாழ்ந்தீங்கன்னா அது நரகம், அவ்வளவுதான். சொர்க்கம் நரகம்ங்கிறது எங்கேயோ நீங்க இறந்த பிறகு போற இடம் கிடையாது. இந்த பூமியில் நீங்க பிறக்கும் போதே நீங்க ஆனந்தமா ரொம்ப ஊர்வசியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அமெரிக்காவில பிறந்திருக்கணும். அமெரிக்காவில பிறந்ததுன்னா டெய்லி நீங்க பாரு, கிளப்பு, பார்ட்டி சூப்பரா இருக்கும், தினமும் ஜாலியா இருக்கும் லைஃப். அப்ப நீங்க உண்மையா உங்களோட லைஃப் எப்படி? சொர்க்கம் தானே, ஆனந்தமா இருக்கும். ஆனா அந்த சொர்க்கத்தில் இருப்பவன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியுமா? முடியாதுங்குது சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் பிரம்ம லோகத்தில் இருந்தாலும் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க வாய்ப்புகள் எங்க கிடைக்கும்? சாதாரண குடும்பத்துல பிறந்து சராசரியான வாழ்க்கையை வாழும் போதுதான் அந்த வாய்ப்புகள் கிடைக்குமே தவிர, சொர்க்கப்போக வாழ்க்கை இருக்கும்போது நம்ம கடவுளை சிந்திப்போமா? நமக்கு தான் எல்லாமே கிடைக்குது, ஆனந்தமா இருக்குது. தினமும் காலையில் விடிஞ்சா நமக்கு கார் இருக்குது, வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்குது, என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணா ஜாலியா இருந்துக்கலாம், எத்தனை லேடிஸ் வேணா பாத்துக்கலாம், அவர்களுக்கு என்ன சௌரியமோ அத்தனை சௌரியம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது எதற்காக நம்ம அதை இதை தேடணும்? லக்ஸூரியஸ் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், ஆனந்தமா இருந்துட்டு உடம்பு விட்டுட்டு போலான்ற மென்டாலிட்டி தான் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குமே தவிர, ஏதோ இறைவன் சொல்றாங்க, ஆத்மான்னு சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம தேடி போகணுமா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க, அப்புறம் பாத்துக்கலாம், இருக்கிறத என்ஜாய் பண்றாங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். அப்ப அது மாதிரி பிறந்தா இப்படி ஒரு கஷ்டம். ஆப்பிரிக்காவில சோமாலியாவில பிறந்துட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல, வயிறெல்லாம் சுண்டி போய் எலும்பு தோலுமா கிடப்பான். அவனுக்கு போய் ஆத்ம ஞானம் கொடுக்க முடியுமா? இல்ல ஆத்ம ஞானத்தை தேடுவானா? அவனுடைய நோக்கமான சோறு கிடைக்காதான்னு தேடிட்டு இருப்பான். யாராவது சோறு போட மாட்டாங்களா, ஏதாவது கிடைச்சிடாதா, யாருக்காவது எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு அலைஞ்சிட்டு இருப்பான். அப்ப அந்த மாதிரி நிலையில அவன் இருப்பான். இப்ப நம்முடைய நிலை என்ன தெரியுமா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவைகள் நமக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் ஓட வேண்டியதே கிடையாது. ஆசை இருந்தா ஓடிக்கிட்டே இருக்கலாம். இப்ப இருக்கிற வண்டி எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டி வாங்கணும்னா ஓடலாம். இப்ப இருக்கிற வீடு பத்தல, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு பார்க்கலாம்னா ஓடலாம். வாடகை வீடோ சொந்த வீடோ, நம்ம வசதி வாய்ப்புகளை கூட்டிக் கொண்டு போயிட்டு இருந்தா அதுக்கு எல்லையே இல்லையே, போயிட்டே இருக்கலாம். 5000 ரூபாய் வீட்டுல குடி இருக்கிறோம், வசதி பத்தல, 10,000 வீட்டுக்கு குடி போலாம். இல்ல 50 லட்சம் ரூபாய் வீட்டுல ஒரு சொந்தமா ஒரு வீட்டுல இருக்கீங்க, 10லன்னா 1 கோடி ரூபாய் கூட வீடு வாங்கலாம். ஆனா அந்த ஆசைக்கு என்றாவது முடிவு இருக்கிறதா? அது நடக்கவே நடக்காது, அந்த முடிவே கிடையாது. அப்ப ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப திருப்திங்கிறது நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னா பதஞ்சலி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி உடம்பு கிடைச்சிருக்குது? குறைகள் இல்லாத உடம்பு, நல்ல கண்ணு, நல்ல காது, நல்ல மூக்கு, நல்ல கை காலெல்லாம் இருக்குது. ஏதாவது குறை இருக்கா? எல்லாம் நல்லா படைச்சிருக்கான் இறைவன். அப்ப இந்த கையும் காலும் இந்த கண்ணையும் வச்சுக்கிட்டு எதை தேடணும்? அவனை தேடணும், இறைவனை தேடணும். ஏன்னா நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கானே, இவ்வளவு அருமையான ஒரு உடம்பு கொடுத்திருக்கானே, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு மூளையை கொடுத்திருக்கானே, எவனாலும் சிந்திக்க முடியாத சிந்தனை எனக்கு கொடுத்திருக்கானே, நான் எவ்வளவு ஆனந்தமா சிந்திக்க முடியுது, இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அவனுக்கு புரிந்து கொள்ள முடியல, ஆனா என்னால புரிந்து கொள்ள முடிகிறது, நான் அவனை விட புத்திசாலியா இருக்கிறேனே அப்படி நம்ம கிடைச்சிருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம் இல்லையா? ஏன்னா மற்றவர்கள் இந்த பாடத்திட்டம் புரியல. அதனாலதான் நான் சொல்லுவேன், இப்ப குரு எல்லா வகையிலும் குரு தேவைப்படுறாரு. இப்ப மேல்மருத்தூர் ஆதிபராசக்தியும் குருநாதர் தான். அவருக்கு மேல எத்தனையோ குருமார்கள் அந்தந்த பயிற்சி நிலையங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குருமார்களா இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இப்ப ஆதிபராசக்தி கிட்ட போறவன் யாரு? 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன். பள்ளிக்கூடத்துல போய் சேரும் போது
அவனுக்கு ஆனாவன்னா கூட எழுத தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு வாத்தியார் கையை பிடிச்சி இதுதான் இதுதான் அப்படின்னு எழுதி கொடுத்து பழக்கி கொடுக்கணும். அப்ப அவன் 1ஆம் கிளாஸுக்கு தான் போகணும். அப்ப இறைவன்கிறது ஒண்ணுமே தெரியாதவன் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பக்தியில போகட்டுமே. கோயில்ல சாமி கும்பிட்டுட்டும் வேப்ப இல்லத்துக்கு ஆடட்டும், யார் வேண்டாங்கிறா? அவங்கள கூட்டு வந்து நீங்க இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயங்களை கொடுக்க முடியுமானா முடியாது. அவங்க வரவும் மாட்டார்கள். அப்ப இங்க வந்து நம்முடைய பாடம் எப்படின்னா, அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 10வது 12வது +2 முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஹையர் கிளாஸ் PhD பண்றோம். எனக்கு வந்து எல்லாம் ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்த நான் மாஸ்டர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்கல்ல. இப்ப எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவன் ஒருவன் தான் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இங்க வேலை. இறைவன் பலவா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை உண்மையிலேயே. ஏன்னா இன்னும் இறைவனை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா. முருகனா இருப்பாரா, விநாயகரா இருப்பாரா, இல்ல பிரம்மாவா இருப்பாரா, இல்ல பெருமாளா இருப்பாரான்ட்டு. உருவத்திலே இல்ல, அவர் நிர்குணம்னு தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த கிளாஸ்ல வேலை. அப்ப அப்படி வரும்போது அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம PhD பண்றோம். அப்ப அது என்ன, நானே அது என்பது தெரிந்து கொள்ளக்கூடிய பாடத்திட்டம் இது. நான் தான் அது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உயரிய பாடத்திட்டத்தில் நம்ம பயணித்திருக்கிறோம். அப்ப அதை நாம புரிந்து கொண்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேற வழியை பார்க்கணும். அப்ப அதைத்தான் இங்க திருப்திங்கிறது பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, கொடுக்கப்பட்ட உடம்பு, மூளை, நாம் பிறந்த நாடு, மொழி, குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, நம்முடைய நட்பு, உறவு எல்லாவற்றிலும் ஆயிரம் விஷயங்கள் அருமையாக நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள தவறுகிறோம், அதில் நாம் மகிழ்ச்சி அடைய மறுக்கிறோம் அப்படிங்கிறார். இந்த மகிழ்ச்சியில ஒரு நாளைக்கு ஒன்று என்று எடுத்து வைத்துக் கொண்டாலும் கூட அதை நாளும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு கொண்டாட முடியும். காரணம், ஒரு நாள் போதாது இதை கொண்டாடுவதற்கு. இன்னும் அத்தனை விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதிலேயே இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு கொண்டாடுவதற்கு ஆயுள் பத்தாது. அப்ப இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய விட்டால், இல்லாத ஒன்று நாளை கிடைத்து விட்டால் மட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து விடுமா கேட்கிறாரு. ஏன்னா கிடைக்கப்பட்ட விஷயத்திலேயே மகிழ்ச்சி இல்லைங்கும் போது இனிமேல் உனக்கு புதுசா கிடைக்க போது அதுல எனக்கு மகிழ்ச்சி வரும்னு எந்த எதிர்பார்ப்போடு அதை தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. கொடுக்கப்பட்டதிலேயே மகிழ்ச்சியை காணும். இனிமேல் நான் அதை அடைஞ்சா மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன்னு சொல்றது நம்மளை ஏமாத்திக் கொள்வதற்கு சமம். உங்களிடம் இன்று இருக்கும் பல விஷயங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அது மட்டும் கிடைத்து விட்டால் போதும், அதற்கப்புறம் நிம்மதியாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்து ஏங்கியவைகள் தான் அப்படிங்கிறார். ஏன்னா உண்மையிலே நாம் இப்ப அடைய வேண்டிய விஷயங்கள் என்ன, எனக்கு இது கிடைச்சா போதும் சந்தோஷமா இருப்பேன்னு ஒரு காலத்துல ஏங்கணும், அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை வைத்துக் கொண்டு வாழாமல் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை திருப்பி மனசு தேடுது. அப்ப இப்படியே போய்கொண்டிருந்தா இதற்கு என்று முடிவு, என்றுமே முடிவாகாது. அதைத்தான் நீங்க சுட்டி காட்டுறார் பதஞ்சலி. அப்போ நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது கிடைத்து விட்டால் போதும், அதற்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, அவைகள் உங்களுக்கு கிடைத்து விட்டன. எங்கே போனது மகிழ்ச்சி? இப்பொழுது எங்கே போனது மகிழ்ச்சி? அப்ப இன்னொரு பட்டியல் வச்சிருப்போம். என்ன, ஒவ்வொரு முறையும் இதே போன்று நாம் சொல்லுவோம், இப்போது இது மட்டும் கிடைத்து விட்டால் போதும், அதில் நான் திருப்தியாகி விடுவேன் அப்படின்னு அடுத்த ஒரு பட்டியலை எடுத்துட்டு வருவோம். அப்ப மனம் ஒன்று கிடைத்தவுடன் அதிலே நிறைவடைவது இல்லை, அடுத்த ஒன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொன்றாக இவைகள் அனைத்தையும் தாவி ஓடிக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி வரப்போவதே கிடையாது. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை. இப்போது இது போதும் என்று இருப்பதை வைத்துக் கொண்டு நாம் திருப்தி அடைகிறோமோ, கிடைத்ததை வைத்துக் கொண்டு அதில் மகிழ்ச்சி அடைய முடிகின்றதோ, அதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்கிற்கான திருப்பு முனை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம திருப்தி அடையாம நீங்க மேலும் எதையாவது நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் மனம் அடங்காது, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அலைப்பாயும் மனதை வைத்துக் கொண்டு அந்த அறிவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, மிக உயரிய அறிவை நானாக இருக்கிறேன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த சூரியனுக்கு சூரியனை காட்டி கொடுப்பதற்கு வேறொரு பொருள் தேவையில்லை நான் சொல்லிட்டேன். சூரியனை காட்டி கொடுப்பதற்கு இன்னொரு டார்ச் லைட்டோ ஒரு ஜோதி ஒளியோ தேவை கிடையாது, அதுவே சுயம் பிரகாசம். அது மாதிரி நீங்களே சுயம் பிரகாசம், நீங்களே தூய அறிவு, தூய வெளி, வெட்ட வெளி. ஆனால் உங்களை எது மறைத்துக் கொண்டிருக்கின்றது? அறியாமை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களிடம் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அறியாமைகளை நீக்கிக் கொள்ளும் பொழுது அறிவு தானாகவே பிரகாசிக்கும் அப்படின்னு பதஞ்சலி இந்த சூத்திரத்துல மிக ஆழமாக சுட்டி காட்டுகின்றார். அதனால நடைமுறை வாழ்க்கையில திருப்தி என்பது உங்களிடத்தில் இருக்கின்றதை வைத்துக் கொண்டு இன்பமாக வாழ்வது. அது வெளிப்பொருளை அவர் சொல்லவே இல்லை. நமக்கு கிடைத்திருக்கிற ஆரோக்கியம், நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள், பிறந்த நாடு, பிறந்த மொழி, இதையெல்லாம் நமக்கு நாம் உயர்வதற்கான அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறார். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க வேற்று நாட்டுல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது, தவற விட்டுருப்பீங்க அப்படின்னு சுட்டி காட்டுறேன்.
அப்ப அதனால ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, எப்பயுமே மனம் வந்து வெளி விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றையும் பிடிச்சு மாத்தி மாத்தி யோசித்துக் கொண்டே இருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன், இந்த பிள்ளையை பெற்றிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன், என்னுடைய பிள்ளை நன்றாக படித்திருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், அந்த பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருந்தா சந்தோஷமா இருப்பேன், என்னுடைய பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு மனசு புறத்துல எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு நாளும் கூட முடிவு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது மீண்டும் மீண்டும் எதையோ ஒன்றை புதிதாக தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனோபாவம். ஆனால் இப்பொழுது இன்று இதில் வாழுங்கள், இந்த வாழ்க்கையை இப்போதே வாழுங்கள், இதுதான் வாழ்க்கை என்று கொண்டாடுங்கள், கிடைத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்கள், மற்றவர்கள் வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். அதுதான் பல சிக்கல்களுக்கு காரணம். ஆகவே இந்த கணத்தில் இந்த வினாடியில் வாழத் தொடங்குங்கள், சந்தோஷம் நிறையும், திருப்தி உண்டாகும் அப்படின்னு இந்த 42வது சூத்திரத்துல முடிக்கிறாரு. அப்புறம் மீண்டும் 43வது சூத்திரத்தை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். இப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.